நம்மள சில பேருக்கு முருகர் எதற்காக அவதரித்தார்னு தெரியும், சில பேருக்கு அதற்கான காரணம் இன்னும் முழுமையாக தெரியாமல் இருக்கும். சூரபத்மன் என்னும் அசுரன் தேவர்களை அவமதித்து அவர்களுக்கு பல துன்பங்களையும் இன்னல்களையும் செய்து கொண்டு வந்தான். இதனை தாங்கிக் கொள்ளாத தேவர்கள் சிவனிடம் சென்று புகார் தெரிவித்தனர். சூரபத்மனை அழித்து மீண்டும் எங்களுக்கு நல்வாழ்வு தரும்படி தேவர்கள் சிவனை வேண்டினார்கள். சிவனோ உங்கள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி தேவர்களை அனுப்பி வைத்தார். சிவபெருமான் நினைத்திருந்தால் அந்த நொடியே சூரபத்மனை அழித்திருக்கலாம். ஆனால் சிவன் அதை செய்யவில்லை. ஏன் என்று தெரியுமா? சூரபத்மனே ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர். பல நாட்களாக சிவனை நோக்கி தவம் செய்த சூரபத்மன் சிவனின் முழு ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றவன். அது மட்டும் இல்லாமல் சூரபத்மன் சிவனிடம் 2 வரங்களையும் கேட்டான். அது என்னவென்றால், இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் சாகா வரத்தையும் எனக்கு தருமாறும் சூரபத்மன் சிவனிடம் கேட்டான். சூரபத்மனின் முதல் வரம் ஏற்கப்பட்டது. ஆனால் தாய் மூலமாக பிறக்கும் எல்லா உயிர்களுக்கும் இறப்பு நிச்சயம் என்பதால் அவனது 2ஆம் வரம் நிராகரிக்கப்பட்டது. உடனே சூரபத்மன் தந்திரமாக, அப்படி என்றால் நீங்களோ அல்லது உங்களை சேர்ந்த சக்தியாலோ மட்டுமே என்னை அழிக்க முடியும் என்ற வரத்தை கொடுங்கள் என்று கேட்டான். சூரபத்மனின் எண்ணம் என்னவென்றால், சிவன் மிகப்பெரியவர், நியாயமானவர். தனது தவத்தால் பெரும் மகிழ்ச்சியை அடைந்த சிவபெருமான் தன்னை ஒருபோதும் அழிக்க மாட்டார் என்று கருதி அந்த வரத்தை சிவனிடம் கேட்டான். சூரபத்மனை இப்படி யோசிக்கும் போது உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமான் எவ்வளவு யோசித்திருப்பார். இருந்தாலும் சூரபத்மனுக்கு அவன் கேட்டபடியே வரம் கொடுக்கப்பட்டது. தேவர்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற வாக்குறுதியும் சிவன் கொடுத்தார். எனது சக்தியால் மட்டுமே உன்னை அழிக்க முடியும் என்ற வாக்குறுதியை சூரபத்மனுக்கும் கொடுத்தார். தேவர்களை பாதுகாப்பதற்காகவும் சூரபத்மனை அழிப்பதற்காகவும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து சிவனின் சக்தியிலிருந்து அவதரித்தார் முருகப்பெருமான். இறுதியாக சூரபத்மனின் ஆணவத்தை அடக்கி அவனை வதம் செய்தார் முருகப்பெருமான். அடுத்த பதிவில் மற்றொரு முக்கியமான தகவலை தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.